தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் 6.5 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்குரிமை என்பது அவரவர்கள் பிறந்த மாநிலத்திலேயே தான் வழங்கப்பட வேண்டும் என்றும், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துள்ளதை தேர்தல் ஆணையம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் நீங்க கரூர்ல கேக்குறீங்க, நான் சொல்றேங்க. 6.5 லட்சம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு பூமி. வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கங்க. ஆனா வாக்குரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட வேற வேலைக்காக மற்ற மாநிலங்கள்ல வெளிநாட்டுலாம் வேலை பார்க்கறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது இங்க வந்துதானே ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி வட மாநிலத்தில் இருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு அவங்க மாநிலத்தை தான் போய் வாக்களிக்கணும். இங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகும்.